ஹே காய்ஸ், திஸ் இஸ் யோர் வாய்ஸ் ஆஃப் மூன் சேனல். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக்கும் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம மூவிக்குள்ள போலாம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. தூங்கிட்டே இருக்க மாரி ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதியும் இருக்கு. அது கூட சேர்த்து அவளுக்கு பவர்ஸும் இருக்கு. அது என்னன்னா இம்மார்டாலிட்டி. அந்த இம்மார்டாலிட்டி எப்படின்னா, அவளுக்கு பக்கத்துல இருக்கிறது, சுத்தி நடக்கிறது எல்லாமே அவளுக்கு தெரியும். அவ தூங்கிட்டே இருந்தாலும் அவளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஓகே, வாங்க இந்த மூவில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அவ வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்க மாரி இருக்கு. அப்ப அவங்க அம்மாவும், அவங்க தங்கச்சியும் சேர்த்து அவளுக்கு வந்து விஷம் குடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. ஆனா அவங்க தாத்தா வந்து பார்த்துட்டு அவள காப்பாத்தி கூட்டிட்டு வந்து பஸ்ல ஏத்தி விட்டுர்றாரு. ஏத்தி விட்டுட்டு அவர் ஒரு அட்ரஸையும் குடுத்து, "இங்க நீ போ. அவங்க வந்து உன்ன காப்பாத்துவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பஸ்ல போயிட்டுருக்கா. பஸ்ல போயிட்டுருக்கும்போது அவளுக்கு என்ன வியாதி? தூக்கத்துல இருக்கிறதான வியாதி. ஃபுல்லா 24 மணி நேரம் தூங்கிட்டே தான் இருப்பா. கொஞ்ச நேரம் மட்டும் தான் முழிச்சிருப்பா. அதே மாரி பஸ்ல ஏத்தி விட்டுர்றாங்க. அவ தூங்கி தூங்கி பக்கத்துல இருக்கவங்க மேல விழுந்துகிட்டே இருக்கா. அந்த பக்கத்துல இருக்கிறது வேற யாருமே இல்ல. நம்ம நம்ம மூவியோட ஹீரோ தான். ஓகே, வந்துருச்சு இடம் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுர்றாரு. எழுப்பி விட்டதுக்கப்புறம் அவள இறக்கி விட்டதும் அவளுக்கு திருப்பி தூக்கமா வருது. ஐயோ! என்ன பண்றது? அப்படின்னு அவன பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் மேல ஃபுல்லா கோல்டன் கலர் பால்ஸ் மாரி இருக்கு. அது ஏன்னா, அவங்க நல்லவங்க கிட்ட இருக்கும்போது மட்டும் தான் அந்த கோல்டன் பால்ஸ் அவ கண்ணுக்கு தெரியும். அவங்க யாருன்னா நல்லவங்களா இருப்பாங்க. அந்த கோல்டன் பால்ஸ் புடிச்சு, புடிச்சு ஐயய்யோ! நல்லா இருக்கே! ஜாலியா இருக்கேன்னு அவ விளையாண்டுட்டே இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ பைத்தியமா? இல்ல லூஸ் ஆயிட்டாளா? தூங்கி தூங்கி தான் விழுந்துட்டு இருந்தா. இவ என்ன பைத்தியம் மாரி பண்றான் அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவ கட்டி புடிச்சுக்கிட்டா. ஏன்னா அவன்ட்ட அந்த கோல்டன் பால்ஸா தெரியுது இவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி சும்மா கட்டி புடிச்சுட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆ இப்படி யோசிச்சுட்டே இருக்கா. அப்புறம் நின்னுட்டு அவளுக்கு வந்து ஒரு எங்க போணும்னு அவன் கேட்கறான். எங்க போணும்னு கேட்கும்போது அவளுக்கு அந்த அட்ரஸ் எடுத்து அவன் கையில குடுத்துட்டு திருப்பி தூக்கமா வருது. அவன் மேலயே விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் அவன் வந்து அந்த அட்ரஸ தொறந்து பார்க்கறான். என்ன அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்கும்போது, ஒரு மிலிட்டரி அட்ரஸ் போட்டிருக்கு. அந்த மிலிட்டரி அட்ரஸ் யாருன்னா, இவனோட ஃபேமிலி தான். அவங்க அப்பாவோட அட்ரஸ் தான் அது. ஐயோ! அ இது என்ன என் ஃபேமிலி அட்ரஸ் போட்டிருக்கு. சியாவோட சிஸ்டரா இவ அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே, அவங்க அம்மா வந்து அவள அழகா பெட்ஷீட்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு, "இவ்ளோ அழகா இருக்கா. சின்ன வயசுல இருந்தே இவ்வளோ அழகா தான் இருப்பா. இப்ப பெருசானாலும் அழகா தான் இருக்கா. சின்ன வயசுலலாம் உனக்கு வந்து உன் கூட தான் விளையாண்டுருப்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா? பொம்மை மாரி இருப்பா சின்ன வயசுலயே. ஆனா இப்பவும் அழகாயிட்டா." நம்ம ஹீரோக்கு என்ன லைட்டா அவள புடிக்க ஆரம்பிக்குது. அவன லைட்டா பார்க்குறான். அவளுக்கு வந்து புடிக்குது அவள. அவங்க அப்பாவுக்கு வந்து இவள ரொம்ப புடிச்சிருக்கு. நம்ம வந்து இவளுக்கு 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் ஆ ஹீரோக்கும் அத கேட்டு கொஞ்சம் லைட்டா சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஆ அவளுக்கு ஹீரோயின தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சுர்றான். அவ ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்கா. எப்பவும் போல தூங்கிட்டு தான் இருப்பா. தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுர்றான். அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போறான். சின்ன வயசுல அவ கூட பார்த்தது, அவ கூட விளையாண்டது. அப்புறம் அவங்க அம்மா வந்து அவள வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போனோனே உனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். அவ அந்த பஸ்ல ஏறிட்டு அழுதுட்டே போவா ஹீரோயின். சின்னதா கியூட்டா குட்டியா இருப்பா. அவனும் அழுதுட்டே வருவான். நான் பெருசானதுக்கு அப்புறம் உன்ன வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து சொல்றான், நான் இனி உன்ன வந்து பெருசாயிட்டோம். இனி உன்ன விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்புறம் காலையில ஆயிடுச்சு. காலையில என்னன்னா, அவங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து ஏதோ ஒரு பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேப்பர் என்னன்னா, தாத்தா வந்து அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. ஹீரோயின பத்தி. ஹீரோயினுக்கு வந்து நார்கோலெப்சின்னு ஒரு டிசீஸ் இருக்குல்ல. அதெல்லாம் இந்த ஃபேமிலிக்கு தெரியாது. அத பத்தி எழுதி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அவங்க அம்மாவுக்கு வந்து அத பார்த்தீன்னா ரொம்ப கவலையா இருக்கு. ஐயய்யோ! என்னாச்சு? இப்படி இருக்கே! இப்படி ஆயிடுச்சே! நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சோமே! பார்த்தா, இவளுக்கு ஒரு நோய் வேற இருக்கு. எப்படி நம்ம பையன பார்த்துப்பா இவ? ஐயய்யோ! வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, அவங்க அப்பா கிட்ட, "நம்ம வேணா சூசுவ கல்யாணம் பண்ணி வச்சிரலாமா?" அப்படின்னும். கரெக்ட்டா ஹீரோ வராரு. சூசுவா? எனக்கு புரியல. சூசு எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்படின்னு கேட்குறாங்க. சூசு யாருன்னா, இவங்களோட அடாப்டட் டாட்டர் தான். ஆனாலும் சூசுக்கு வந்து ஹீரோவ புடிக்கும். ஆனா, இப்ப வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "நான் சின்னதுலருந்து அவ கூட தான் ஒண்ணா வளர்ந்துருக்கேன். நான் சூசுவ அப்படிலாம் பார்த்ததே கிடையாது. நீங்க லூசு மாரி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் சூசுவ கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க போங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போயிடுறான். அப்பாவும் சொல்றாரு, "ஜென் வந்து சூசுவ எப்பவுமே தங்கச்சியா தானே பார்த்துருக்கான். தங்கச்சியா பார்த்துட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீயும் லூசு மாரி யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. இதெல்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க அவங்க ஆன்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அத வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோயின் தான். ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. தூங்கி எந்திரிக்கிறக்கும் எந்திரிச்சுட்டா. அவளுக்கு முழிப்பும் வந்துருச்சு. முழிச்சுட்டு கொட்டாய் விட்டுட்டே வெளிய வரா. வெளிய வந்ததும் பார்த்து ஹீரோவ பார்க்குறா. ஹீரோவ பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் பால்ஸ்லாம் இருக்குல்ல, அவளுக்கு தெரியும்ல. அவன போய் தொடப் போறா. தொட்டு அவள வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனா, ஹீரோ வந்து "தொடாத, என்ன தொடாத" அப்படின்னு சொல்றான். "ஐயோ! நீ முழிச்சிட்டியா? வா சாப்பாடு குடுக்குறேன்னு" கூட்டு போயிட்டான்.
அப்புறம் சாப்பாட குடுக்குறான். "என்ன இவனுக்கு தூங்குனா பசிக்காதுன்னு நெனச்சேன், இப்படி சாப்பிடுற?" அப்படின்னா, ஹீரோயின் உடனே சொல்றா, "எனக்கு வந்து சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நான் தூங்கணும், சாப்பிடணும். இது மட்டும் தான் என் வேலை." அந்த மாரி பேசிட்டு இருக்கா. ஹீரோக்கு சிரிப்பு வருது. "இவ யாருடா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ கேட்குறான், "காலையில என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன தெரிஞ்சது தானே? எப்படி நீ வந்து என்ன வந்து சொல்லல? உன்ன எனக்கு தெரியும் அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்காக மயங்கி விழுந்து அட்ரஸ் தூக்கி காமிச்சு, எதுக்கு இவ்ளோ சீன் கிரியேட் பண்ண?" அந்த மாரி கேட்குறான். அவ சிரிச்சுட்டே, "எனக்கு தெரியும் தான். ஆனா சொல்லக்கு தோணல." அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. எனக்கு வேற தூக்கம் வருது. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து அவன் ஹீரோ சொல்றான், "நாளைக்கு தாத்தா உன்ன பார்க்கணும்னு சொன்னாரு. நான் உனக்கு நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ரெடியா இரு" அப்படின்னு சொன்னான். அவ அப்படியே சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டா. இவன் எழுப்பி விட ட்ரை பண்றான். ஆனாலும் அவ தூங்கிட்டு இருக்கா. யார்றா இவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. சாப்பிடுறா, தூங்குறா. அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுட்டா. அப்புறம் அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. காலையில ஆனதுக்கப்புறம் உங்க அடாப்டட் டாட்டர்ன்னு சொன்னேன்ல, அதான் சூசு. சூசு வந்துட்டா. வந்து இன்னும் அந்த ஆன்டி வந்து தான் பார்க்குறாங்க. "ஏய் நீ இங்க வந்துட்டியா? கடைசியா வந்துட்டியா? எப்படி இருக்க?" அப்படின்லாம் கேட்டுட்டு, "ஆ பிரதர் வந்துட்டாரா?" அப்படின்னு கேட்குறா. பிரதர்ன்னு சொன்னாலும் அவளுக்கு லைட்டா ஃபீலிங்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ மேல. ஹீரோ மேல கேட்குறான். அப்ப வந்து அந்த ஆன்டி சொல்றாங்க, "பிரதர்லாம் வந்துட்டாரு. ஆனா என்ன ஏதோ ஒரு பொண்ண தான் கூட்டிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்றான். "பொண்ணா? பிரதரா?" அப்படி சொல்லிட்டு இவளும் வந்து பார்க்க வரா. "யார் அந்த பொண்ணு? காமிங்க" அப்படின்னு சொல்லணும். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பார்த்து இவளா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆன்டி சொல்றாங்க, "நீ தான் அவள விட அழகா இருக்க. ஒண்ணும் பெருசாலாம் அழகா இல்ல." அப்படின்னு சொல்றான். இவ வந்து, "அப்படியா? நான் தான் அழகா இருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டே இருக்காங்க. இவ தூங்குனா பக்கத்துல நடக்கிறது எதுவுமே தெரியாது. நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா அவள தொட்டு பார்க்குறேன். அவ ரியாக்ட் பண்றாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்டி வந்து அவளோட அவளோட ஷர்ட்ட வந்து தொட போறாங்க. தொட போம்போது, டக்குனு ஹீரோயின் வந்து எந்திரிச்சு ஆன்டி கைய புடிச்சு தள்ளி விட்டுர்றா. அவளுக்கு வந்து அந்த சொன்னேன்ல, என்னதான் அவ தூங்கிட்டு இருந்தாலும் பக்கத்துல நடக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆன்டி ஐயோ! அம்மான்னு கத்துறாங்க. ஐயய்யோ! இவன் கைய உடைச்சுட்டா, உடைச்சுட்டா அப்படின்னு கத்திட்டு, அப்புறம் சூசு கூட்டிட்டு போயிடுறா. ஆன்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு "நீ எப்படி இருக்க சூசு?" அப்படின்னு கேட்குறாங்க. ஐயய்யோ! ஏன் நீங்க வேற கேட்குறீங்க? நான் தான் சமைச்சேன் இன்னைக்கு ஃபுல்லா. ஏன்னா ஆன்டிக்கு வந்து கையில அடிபட்டுருச்சு. கையில அடிபட்டுருச்சா? எப்படி அடிபட்டுச்சு? அப்படின்னு கேட்டபோது, சியா தான் ஆன்டிய புடிச்சு தள்ளி விட்டா. ஆன்டி வந்து சும்மா பெட்ஷீட் போட்டி விட தான் போனாங்க. ஆனா அவ புடிச்சு தள்ளி விட்டுட்டா. ஆன்டிக்கு கையில நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாட்ட அவனுக்கு சும்மா பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ப முடியல. ஏன் அவ தள்ளி விட போறா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ஒரு சண்டையோ இல்ல ஒண்ணுமே இல்ல. எதுக்கு சம்மந்தமே இல்லாம தள்ளி விட போறா? அப்படிலாம் இருக்காது. இத பத்தி நம்ம பேச வேணாம் விடுன்னு அப்பா சொல்றாரு. அவளுக்கு உடனே கோவம் வந்துருச்சு. அப்ப நான் தான் பொய் சொல்றேனா? நீங்க அவளே நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு தான் இம்மார்டாலிட்டி பவர் இருக்குல்ல. அவளா நின்டு பார்த்துட்டு இருக்கா. இவ சொல்றது என்னலாம் நம்மள பத்தி தப்பா பேசுறா அப்படின்னு. "ஓ! நான் உன்ன பார்த்துக்கிறேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு வரான். ஏன்னா ஹீரோயின் தான் தூங்கிட்டே இருப்பாள்ல. தூங்கிட்டே இருக்கும்போது இந்த சூசு வந்து, "என்ன தாத்தாவ பார்க்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் கண்டுக்காம தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டே வந்துடுறான். தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருச்சு. முழிப்பு வந்தோனே அவள இறக்கி விட்டு, "அப்பாடா! இப்பயாச்சும் முழிச்சிட்டியா?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், முழிச்சுட்டேன். சரி ஓகே நீ வந்து மேல போ. வார்ட் நம்பர் 99 கரெக்ட்டா அங்கேயே இரு. நான் வந்து போய் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கீழயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னடா இவ மேல போகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா? என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து, "ஏன் நீ இன்னும் போலையா மேல? என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வந்து தெரியல. எப்படி போறதுன்னே தெரியல. வழி தெரியல" அப்படின்னு. "உனக்கு எப்படி வழி தெரியாம இருக்கும்?" அப்படின்னு கேட்டா, "நான் படிக்கவே இல்ல. எனக்கு படிக்க தெரியாது. நான் தான் தூங்கிட்டே இருப்பேன்ல. அதனால எனக்கு படிக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றான். அப்போ வந்து ஹீரோ சொல்றான், "உனக்கு படிக்க தானே தெரியல. நானே சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் "வா என்ன பின்னாடியே வா. நானே உன்ன கூட்டிட்டு போறேன் தாத்தாவ பார்க்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பின்னாடியே போறா. அப்புறம் தாத்தாவ போய் பார்க்குறா. தாத்தாவ போய் பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். தாத்தாவுக்கும் சந்தோஷம். "வந்துட்டியாம்மா? உன்ன பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு" அப்படி சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா சொல்றாரு, "உன்ன யாராவது அங்க புலி பண்ணா என்கிட்ட ஓடி வந்து சொல்லிடு சரியா? நீ அத் யா என் என்னனாலும் பரவால்ல. என்கிட்ட வந்து சொல்லிடு. நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. அவ வந்து சொல்றா, "எனக்கு வந்து என் வீட்ல வந்து என்னலாம் பண்ணாங்க தெரியுமா? அங்க நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும்" சொல்றா தாத்தா கிட்ட. "அவங்க வந்து என்ன பத்தி தப்பு தப்பா பேசுனாங்க. சூசுவும், ஆன்ட்டியும். அப்புறம் என்ன பத்தி தப்பா சொல்ட்டாங்க.
அவங்க கிட்ட. நான் தான் எல்லாம் பண்ணேன். நான் தான் அவங்க கைய உடைச்சு விட்டேன். அப்படிலாம் சொல்ட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல தெரியுமா? அவங்க என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படிலாம் சொல்றான். தாத்தாக்கு உடனே கோவம் வந்துருச்சு. என்னடா நீயும் நின்னுட்டு இருக்க? நீ எதுவும் கேட்க மாட்டியா? உங்க வீட்ல நடக்கிறதெல்லாம். பாவம் பாரு என் பேத்தி எவ்வளோ கஷ்டப்படுறா. நீ போய் பார்த்துக்கோ அவள அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்புறம் தாத்தா கிட்ட இந்த கோல்டன் பால்ஸ்லாம் தெரியுது. அந்த கோல்டன் பால்ஸ் தெரிஞ்சதும் நம்மளோட ஹீரோயினுக்கு தான் பிடிக்கும்ல அந்த கோல்டன் பால்ஸ்லாம். இவன்கிட்டயும் தெரியுது, அவன்கிட்டயும் தெரியுது. புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கா 2 பேரையும் தொட்டு தொட்டு. அப்புறம் திருப்பியும் ஹீரோயின் கொட்டாய் விட்டுட்டே அப்படியே விழுந்துட்டா ஹீரோ மேல. தாத்தா வந்து சொல்றாரு, "தயவு செஞ்சு அவள பார்த்துக்கோ. அவள அப்படிலாம் விட்டுறாத. யாரும் புல்லி பண்ண விடாத." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ சொல்றான், "நான் அந்த இடத்துல இல்ல. அதனால தான் எனக்கு தெரியல. நான் போய் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனைய. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றா. அப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் திருப்பியும் ஹீரோயின் தூங்கிட்டு தான் இருக்கா. தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஸ்மெல் வருது. நல்ல ஸ்மெல் வருதே அப்படின்னு முழிப்பு வந்துருச்சு. உடனே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளிய வந்து பார்க்கும்போது ஹீரோ ஏதோ சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அத பார்த்தோனே எனக்கும் கூடன்னு புடுங்கி திருப்பியும் அதிலயே சாப்பிட்டுட்டு இருக்கா. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்து கேட்கிறா, "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே தாத்தாட்ட சொல்லியிருந்த. ஓகே தானே உனக்கு?" அப்படின்னு கேட்டா, எத கேட்டாலும் அவன் மண்டைய ஆட்டுறா. "இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு உன்ன பிடிக்கல." அந்த மாரி மண்டையாட்டிட்டு இருக்கான் அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம். அவன் உடனே டக்குனு அந்த அந்த சிக்கன சாப்பிடுறத புடுங்கிட்டு, "இங்க பாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னீன்னா தான் உனக்கு நான் சிக்கன குடுப்பேன். இல்லாட்டி நான் உனக்கு குடுக்க மாட்டேன். பரவாயில்லையா?" அப்படின்னு கேட்கிறான். சரி கல்யாணம் பண்ணிக்கிற சிக்கன குடு அப்படின்னு சொல்லி அவளும் புடுங்கி வாங்கி திருப்பி சாப்பிடுறா. அப்புறம் ஹீரோயினுக்கு அழகா கியூட்டா ஒரு கிஸ் குடுக்குறான். கிஸ் பண்ணும்போது ஹீரோயினுக்கு ஒரே ஷை ஆயிடுச்சு. அந்த கிஸ் பண்ணும்போது அவங்க அம்மா வேற வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஓடி போய் அப்பாட்ட என்ன தெரியுமா நடக்குதுங்க? அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? கிஸ் பண்ணிட்டாங்க. நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ நம்ம பையனுக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். சரி அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். தாத்தா சொன்ன மாரியே அப்படின்னு நெனைக்கிறாங்க. அம்மா வந்து வேண்டாம். அப்ப சூசு என்ன பண்றது சொல்லுங்க? நான் சூசுக்கு வேற அ கல்யாணம் பண்ணி குடுக்குறேன் அப்படின்னு வாக்கு குடுத்துட்டேன். சூசு பாவம் தானே! அவ என்ன நெனைப்பா என்ன? அப்படின்னு சொல்லி பொலம்பிட்டு இருக்கா. அப்பா வந்து திட்டுறாரு அம்மாவ. "ஏன் சூசுட்ட சொன்ன? சரி விடு நாளைக்கு சூசுட்ட பேசு. பாத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். நம்ம பையனுக்கு அந்த பொண்ண தானே புடிச்சிருக்கு. அவளே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் காலையில இந்த சூசு வேணும்னே நடிக்கிறா கீழ விழுந்த மாரி. அ ஹீரோ வந்து பாக்குறான். பாத்துட்டு, "ஐயோ! கீழ விழுந்துட்டியா?" அப்படின்னு அவங்க அப்பாவும் கால தொட்டு தொட்டு பாக்குறாரு. சரி இவள ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஹீரோ என்ன பண்றான்னா, ரோட்ல போயிட்டு இருக்கவன்ட்ட சைக்கிள்காரன்ட்ட காசு குடுத்து இவள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. அவளுக்கு கால்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றான். அப்புறம் தூங்கிட்டு இருந்த ஹீரோயின புடிச்சு ஹீரோ தூக்கி கூட்டிட்டு வந்துர்றான். "வா மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க வந்து மேரேஜ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. 2 பேரும் கியூட்டா மேரேஜ் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்து அந்த கேமரா பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. "சரி வா உனக்கு ஒண்ணு வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துர்றான். கூட்டிட்டு வந்தேனும் வெளிய வந்தேனும் சாப்பிட போலான்னு சொல்லி தான் கூட்டு வந்திருப்பான். ஹீரோயினுக்கு எப்படின்னா சாப்பாடுன்னு சொன்னா மட்டும் தான் முழிப்பு வந்துரும். இல்லாட்டி தூங்கிட்டே தான் இருப்பா. அப்ப வந்து போயிட்டு ஒரு கடை முன்னாடி நிறுத்தும்போது இவ கேட்கிறா, "என்ன சாப்பிடலான்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்த. இப்ப என்னமோ ட்ரெஸ்ஸு கடை முன்னாடி நிறுத்தியிருக்க" அப்படி சொல்லி கேட்குறான். "ட்ரெஸ் வாங்க தான் வந்தோம்" அப்படின்னு சொல்றான். "ட்ரெஸ்ஸா? அப்ப எனக்கு சாப்பாடு?" அப்படின்னு கேட்குறா. "நீ ட்ரெஸ் வாங்குவியா? உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தருவேனா? ஓகே டீல்" அப்படி சொல்லிட்டு ட்ரெஸ் கடைக்குள்ள போயிடுறாங்க. ட்ரெஸ் கடைக்குள்ள போனோனே ஒரு 2 ட்ரெஸ் பார்க்குறாங்க. அந்த ட்ரையல் ரூம்ல ட்ரையல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போய் ட்ரையல் பண்ணுவா. ட்ரையலுக்கு போகும்போது அவளுக்கு தூக்கம் வந்துரும். திருப்பியும் அங்க உட்காந்துருக்க பெஞ்ச்லயே படுத்து தூங்கிருவா. ஹீரோ வந்து நின்னுட்டு இருப்பான். "என்னடா இவ ஒண்ணும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பான். அப்புறம் ட்ரையல் ரூம எட்டி பார்த்தா இவ தூங்கிட்டு இருப்பா. ஹீரோயினுக்கு தான் தூங்கிட்டு இருந்தாலும் இம்மார்ட்டல் பவர்ஸ்லாம் இருக்குல்ல. அந்த இம்மார்ட்டல் பவர்ஸ் வச்சு அவ வெளிய வந்துர்றா. வெளிய வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்கிற மாரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அங்க வந்து ஏதோ திருடங்கள்லாம் ஒளிஞ்சிருக்க மாரி தெரியுது. ஓகே இருங்க நான் இப்ப வந்து உடனே நான் வந்து ஹீரோ கிட்ட சொல்லி உங்கள எல்லாம் மாட்டி விடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இந்த சைடு பார்த்தோம்னா ஹீரோ வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத ஐயோ! இங்க வந்து வேற தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காதுகிட்ட போய், "நீ இப்ப முழிச்சன்னா உனக்கு சிக்கன் வாங்கி தருவேன். வரியா? இல்லையா?" அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோயின் டக்குன்னு முழிச்சுக்கிறா. முழிச்சதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட தான் வந்திருக்காங்க. சாப்பிட வரும்போது இவ சொல்றா, அந்த இடத்துல இம்மோர்டல் பவர்ஸ் வச்சு அவ தெரிஞ்சுக்கிட்டால, அங்க 2 பேரும் திருடங்கலாம் ஒளிஞ்சிருந்தது. அத வந்து ஹீரோ கிட்ட சொல்றா. "உனக்கு எப்படி தெரியும் அவங்க ஒளிஞ்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் சொல்றா, "எனக்கு வந்து பவர்ஸ் இருக்கு. நீ யார்ட்டயும் சொல்லாத" அப்படி சொல்றா. "ஓ! அப்பன்னா உன்னால எங்க யார் இருந்தாலும் உன்னால தெரிஞ்சுக்க முடியுமா? நீ தூங்கிட்டே இருந்தாலும் யார் எங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியுமா?" அப்படின்னு சொல்றா. அவன் ஹீரோயினும் போய் காது கிட்ட போய், "ஆமா, ஆமா நான் தெரிஞ்சுப்பேன்" அப்படி சொல்லி சொல்றா. அப்புறம் ஹீரோ சொல்றான், சரி நான் பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறான். இங்க வந்து பார்த்தா, ஹீரோயின் சொன்ன மாரியே அங்க திருடங்க ஒளிஞ்சிருக்காங்க. ஹீரோக்கு வந்து என்னடா அவ சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு நெனச்சு, அவன் ஃப்ரெண்டு போலீஸா தான் இருப்பான். ஃப்ரெண்டையும் கூட்டு வந்திருப்பான் ஹீரோ. ஹீரோவும் மிலிட்டரில தான் இருக்கான். அதனால 2 பேரும் வந்து அந்த திருடங்கள புடிச்சு குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சூசு புள்ள சும்மா இல்லாம ஹீரோயின்ட்ட வந்து
வாங்க எனக்கு பென் வாங்க போணும். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போணும். என் கால்ல அடிபட்டுருக்கு. வரீங்களா? அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துர்றா. கூட்டிட்டு வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கார் வந்துட்டுருக்கு. ஹீரோயின புடிச்சு தள்ளி விடலான்னு போனா, ஆனா ஹீரோயின் டக்குன்னு திரும்புனனால அவளே போய் விழுந்துட்டா. அதுக்கப்புறம் இந்த மேட்டர்லாம் வந்து அம்மா, அப்பாவுக்கு தெரிய வருது. ஓடி வராங்க இது தெரிஞ்சேனும். அப்புறம் ஓடி வந்து பார்த்தம்போது, சூசு வந்து கீழ விழுந்திருக்கா. அவளுக்கு லைட்டா அடிபட்டுருச்சு கீழ விழுந்தனால. எல்லாரும் வந்து தூக்கி விடுறாங்க. அப்பா, அம்மா வந்து தூக்கி வரும்போது, சூசு சொல்றா, "இவ தான் என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டா. சியா தான் என்ன தள்ளி விட்டா. நான் நல்லா தான் இருந்தேன். இவ தான் என்ன தள்ளி விட்டா. இவளுக்கு என்ன புடிக்கல நான் வந்ததுலருந்தே. அதான் என்ன தள்ளி விட நெனச்சுட்டா" அப்படின்னு சொல்றா. ஆனா வந்து ஹீரோயின் சொல்றா, "இல்ல நான் தள்ளி விடல. சத்தியமா நான் எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்றா. ஆனா இவங்க 2 பேரும் நம்ப மாட்றாங்க. அவங்க அம்மா தான் நம்ப மாட்றாங்க. அப்பா கூட நம்புறாரு. அம்மா நம்பாம, "நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நெனைக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து ஹீரோயின் ஒரே அழுக. ஹீரோ வந்து கேட்குறா, "வா சாப்பிடலாம்" அப்படின்னு சொன்னா, "இல்ல நான் வரல. இன்னைக்கு சூசு தான் என்கிட்ட பென்னு வாங்கலான்னு கூப்பிட்டா. நான் தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா நான் அவள அப்படிலாம் தள்ளியே விடல. நீ என்ன நம்புறல்ல" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "நான் உன்ன நம்புறேன். யார் என்ன சொன்னா என்ன? நான் உன்ன நம்புறேன். நான் பார்த்துக்கிறேன் விடு" அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோ வந்து கால் பண்றான் அவன் ஃப்ரெண்டுக்கு. அவன் ஃப்ரெண்டு போலீஸா தானே இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி, இப்ப வந்து சூசு விழுந்திருக்கால, அத பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. சூசுவா விழுந்துட்டாளா? இல்ல யாராவது தள்ளி விட்டாங்களா? அத இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுடா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். அவனும் சரிடான்னு சொல்லி கட் பண்ணிட்டான். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சூசு கூட அம்மா தான் இருக்காங்க. சூசூவ பார்த்துட்டு, "என்ன உன் மூஞ்சில ஃபுல்லா புள்ளி புள்ளியா வந்திருக்கு?" அப்படின்னு கேட்குறான். "என்ன உனக்கு முடியும் கொட்டுது?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் வந்து சூசுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல. சூசு கீழ விழுந்திருப்பால்ல. அப்ப வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பா, ஆ "நீ பொய் சொல்ற" அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு சூசு சொல்லுவா, "நான் பொய் சொல்லியிருந்தா என் மூஞ்சில பிம்பிள்ஸ் வந்துட்டு எனக்கு முடி கூட கொட்டி போயிடும்" அப்படி சொல்லியிருப்பா. அதே மாரி நடந்துருச்சு. ஐய்யய்யோ! அதே மாரி நடந்துருச்சே சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அந்த தாத்தாவும் வந்துடுறாரு. இந்த விஷயம்லாம் நடந்ததெல்லாம் கேட்டு தாத்தாவும் வந்துடுறாரு. அப்புறம் வந்தபோது இந்த போலீஸ் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு. பண்ணதுல எது உண்மை நடந்துச்சு. ஆ ஹீரோயின் வந்து தள்ளி விடல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இந்த அ சூசு வந்து மழுப்புறா. "இல்ல, இல்ல நான்லாம் எதுவும் பண்ணல. அவ தான் பண்றா. இங்க பாரு எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஒரு போலீஸ் ஆஃபீசர். நான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன். என்கிட்ட நீ பொய் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சூசுவே ஒத்துக்கிறா. "ஆமா நான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்போ வந்து ஒத்துக்கிட்டனும், ஆ நான் வந்து உங்கள ஜெயிலுக்கு போடணும். 7 நாள் நீங்க ஜெயில்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியும், சூசுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அம்மா அம்மான்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா அம்மாட்ட. "அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா தப்பா பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டேன். என்ன வந்து ஜெயிலுக்குலாம் அனுப்பிச்சிடாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வந்து, "நீ சியாட்ட கேட்டுக்கோ. அவள தானே நீ தப்பா சொன்ன. அவள்ட்டயே கேட்டுக்கோ. அவ முடிவு தான் என் முடிவு" அப்படின்னு சொல்லிர்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சொல்ட்டா, "இல்ல நீ வந்து ஜெயிலுக்கு போனா தான் நீ பண்ண தப்பெல்லாம் தெரியும். அதனால நீ ஜெயிலுக்கே போய்க்கோ" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. அப்புறம் ஹீரோயின் ஒரு வாக் போலான்னு வெளிய போயிட்டுருக்கா. அப்போ ஒருத்தர் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. "உன் வாய்ஸ் தான் நல்லா இருக்குல்ல. நீ வேணா போய் பேசு. உனக்கு கண்டிப்பா அங்க வேலை கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் போற வழியில அந்த 2 திருட்டு பசங்க வராங்க. அந்த 2 திருட்டு பசங்க யாருன்னா, ஃபர்ஸ்ட்டு கதையோட ஸ்டார்ட்டிங்ல நான் சொல்லியிருப்பேன்ல, ஹீரோயின் வந்து இம்மார்டல் பவர்ஸ் வச்சு அந்த திருடங்கள புடிச்சு குடுத்துருப்பா ஹீரோட்ட சொல்லின்னு. அது அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவ தான் அவ அப்படின்னு சொல்லி அவள புடிச்சுக்கலாம். அவள என்ன பண்ற பாருன்னு கிட்ட வராங்க. ஹீரோயின் அவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவ பேக் வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சுட்டு தப்பிச்சிடலான்னு போறா. தப்பிச்சு போகும்போது அவ கால்ல ஒரு கல்ல வீசுறா. அப்ப ஹீரோயின் விழுக போறா. அப்போ ஒருத்தர் வந்து பிடிக்கிறார். அவர் யாருன்னா, அவர் ஒரு மிலிட்டரி ஆஃபீசர் தான். அவர் பேர் ஃபேங். அப்புறம் அந்த மிலிட்டரி ஆஃபீசர பார்த்து அந்த 2 பேரும் பயந்து ஓடி போயிடுறாங்க. அப்புறம் மிலிட்டரி ஆஃபீசர் சொல்றாரு, "என் பேர் ஃபேங். நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. நாங்களே உன்ன பத்திரமா கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து சொல்றா, "நான் ரேடியோ ஸ்டேஷன் போணும்" அப்படின்னு சொல்றா. அப்புறம் கூட்டிட்டு போய் விட போறாரு. கூட்டிட்டு போய் விட போம்போது, இந்த ஃபேங்கோட ஃபியான்சி ஒருத்தி இருப்பா. அவ வந்து ஃபேங்க பார்த்துட்டு இந்த ஹீரோயின் கூட போறத பார்த்துட்டு, "யார் இவ? இவ வேற அழகா வேற இருக்கா. நம்ம ஃபியான்சிய வந்து பறிச்சுப்பாளா?" அப்படி சொல்லி யோசிச்சுட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின விட்டுட்டு ஃபேங் வந்து, "உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்ட்ட சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த ஆடிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபியான்சின்னு சொன்னேன்ல, அங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹீரோயின புல்லி பண்ணிட்டு இருக்கா. இந்த மாரி எதுக்கு வந்து என்னோட ஃபியான்சி கூடலாம் சுத்திட்டு இருக்க? அந்த மாரி புல்லி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, "அவர்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் தப்பா புரிச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு அவரு வந்து சும்மா நான் ரோட்ல பார்த்தவரு தான்." அந்த மாரி சொல்றா. பக்கத்துல வேற அந்த குருவி வந்து ஹீரோயின்ட்ட பேசும்ல. அந்த ஹீரோயினுக்கு வந்து குருவி பேசுறதெல்லாம் புரியும். அந்த குருவி வந்து வேணுன்ட்டே சொல்லுது. அந்த பொண்ணு வந்து அவளோட ஃபியான்சி, அவ வந்து நீ வந்து அழகா இருக்கனால உன்ட்ட பொறாமையில வந்து பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. ஹீரோயினுக்கு ஒரு சிரிப்பு வருது. அப்புறம் ஹீரோயின் வந்து கலாய்ச்சு விட்டுறா. நான் ஒண்ணும் உங்க ஃபியான்சி கூட பேசணும்லாம் எனக்கு ஆசை இல்ல அப்படி சொல்லி கலாய்ச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஆடிஷனுக்குள்ள போயிடுறா. போனதுக்கப்புறம் அங்க ஆடிஷன் வந்து நடக்குது. ஹீரோயின்க்கு ஆனா படிக்க தெரியாது. ஆனா அவ பவர்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறா. படிச்சு சூப்பரா நியூஸ் படிச்சிடுறா. அப்ப ரேடியோ ஸ்டேஷன்ல அவளுக்கு வந்து வேலையும் கிடைச்சிருது.
அப்புறம் வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஹீரோயின் ஜாலியா நடந்து வந்துட்டுருக்கா. வந்துட்டுருக்கும்போது அவன் ஃபியான்சி வந்து ஆல்ரெடி புல்லி பண்ணியிருப்பான். அவன் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து திருப்பியும் புல்லி பண்ண ஆரம்பிச்சுர்றா. "இங்க பாரு என்னோட ஃபியான்சி கிட்ட வராத" அப்படி இப்படின்னு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. "இவன் வந்து லூசு மாரி பேசாத, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவன ரோட்ல தான் பார்த்தேன். அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு கோவம் வந்துருச்சு. மாத்தி, மாத்தி அங்க ஆர்கியூமென்ட் போயிட்டு இருக்க. அந்த ஃபேங் வந்துறாரு. ஃபேங் வந்து, "இங்க பாரு எதுக்கு நீ லூசு மாரி பேசிட்டு இருக்க? அவள நான் ரோட்ல தான் பார்த்தேன். அவள்ட்ட எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுச்சு. "சாரி, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஹீரோயின காணோம்னு சொல்லி அம்மா வந்து ரூம்குள்ள வந்து அவ எப்பவுமே தூங்கிட்டு தானே இருப்பா. இப்ப காணோம் எங்க போனா தெரியலையேன்னு தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்க ஹீரோயினே வந்துர்றா. "நான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறா. வந்துட்டு அவ வந்து ஹாப்பியா சொல்றா, "இந்த மாரி நான் வந்து ஆடிஷன் போயிருந்தேன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. எனக்கு அங்க வேலையும் கிடைச்சிருச்சு" அப்படின்னு ஹாப்பியா சொல்றா. அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. "உனக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படி சொல்லி அம்மாக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு கிளம்புறா. அம்மாவும் வந்து "நானே உன்ன ட்ராப் பண்றேன் வா, நானே கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி 2 பேரும் ஒண்ணா போறாங்க. போயிட்டு அம்மா வந்து ஹீரோயின ட்ராப் பண்ணிட்டு சொல்றாங்க, "ஈவினிங் வெயிட் பண்ணு நானே வந்து பிக் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அம்மாக்கு ஹீரோயின விட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. சூசு வேற 7 நாள் ஜெயில்ல இருந்து இன்னைக்கு வெளிய வருவாள. நம்மளே போய் அவள பிக் பண்ணிட்டு வரலாம். என்னதான் இருந்தாலும் அவ பாவம் இல்லன்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. வந்துட்டு இருக்கும்போது சூசுவும் வெளிய வந்துட்டா. வெளிய வந்துட்டு இருக்கும்போது, "என்ன வந்து இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல்ல, உன்ன பழி வாங்குறேன்டி" அப்படின்னு நெனச்சு அப்படியே அவக்குள்ளேயே பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த 2 திருடங்க நிக்கிறாங்க. யாரு? நம்ம ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்கிறத இவ கேட்டுட்டா. போயிட்டு அவங்கள்ட்ட காசு குடுத்து, "எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்." என்ன ஹெல்ப்னா, அம்மா வரும்போது கரெக்ட்டா நான் வந்து எங்க அம்மாவ வந்து அவங்க பேக்க குடுங்கங்க. கரெக்ட்டா நான் வந்து ஹெல்ப் பண்ற மாரி பண்றேன். அப்பதான் அம்மாக்கு வந்து என் மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வரும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதே மாரி அவங்க அம்மா நடந்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த திருடங்க வந்து அவங்க அம்மா பேக்க புடிச்சு இழுக்கும்போது, சூசு வந்து காப்பாத்துற மாரி காப்பாத்தி நல்ல பேர் வேற வாங்கிட்டா. அம்மாக்கு ஒரு மாரி சோகமாயிடுச்சு. ஐயோ! என் புள்ள என்ன வந்து காப்பாத்திட்டாளே! அவ உயிர பணயம் வச்சு அந்த மாரி. அம்மாக்கு ஹெல்ப் பண்ணனால சூசுவ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போணும்னு நெனைக்கிறாங்க. "நீ வீட்டுக்கு வந்துரு. பரவால்ல நான் பாத்துக்கிறேன். நீ வந்து திருந்திட்டேன்னு எனக்கு தெரியுது. நீ என்னதான் இருந்தாலும் தெரியாம பண்ணிட்ட. வா நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஹீரோயின் வந்து வெளிய வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வேல முடிச்சு. "என்ன ஒண்ணும் வரலையே என்னோட ஃபியான்சி" அப்படி சொல்லி அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபேங் பையன் வந்துட்டான். அவன் வந்து "வரீங்களா? நான் வேணா உங்கள ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் வந்து என்ன பண்றது? இல்லையே ஹஸ்பண்ட் வேற வருவானே, அதாவது ஃபியான்சி வருவாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அவரும் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ஓடி வரா. "நீ வந்துட்டியா? எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. எல்லாம் சொன்னாங்களா? உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லி ஹாப்பியா பேசுறா. அவனுக்கு வந்து "எனக்கு தெரியும். சரி வா நம்ம போலாம்" அப்படின்னு சொல்றான். அவனுக்கு வந்து லைட்டா பொசசிவ் ஆகுது. அந்த ஃபேங்கு பையன பார்த்து, "என்ன இவன் எதுக்கு வந்து இங்க நிக்கிறான்? நம்ம தானே இவள கூட்டிட்டு போனோம்" அப்படி சொல்லிட்டு, "சரி வா நீ வண்டியில ஏறுன்னு" சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போறான் ஹீரோ. அதுக்கப்புறம் வண்டியில போகும்போது, அவன் வந்து சொல்றான், "நீ வந்து ஃபேங் கூட பேசாத. எனக்கு ஏதோ சரியா தெரியல. எனக்கு என்னமோ ஃபேங்குக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்க மாரி தோணுது" அப்படின்னு பொசசிவ்ல பேசுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா, எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சூசுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. "என்ன இவ எப்படி வந்தா இங்க?" அந்த மாரி யோசிச்சுட்டு நிக்கிறா. அம்மா உடனே நாங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த மாரி திருடங்க வந்து என் அம்மாவ வந்து பேக்க புடிச்சு இழுத்ததும், "சூசு தான் வந்து என்ன காப்பாத்துனா. அதான் எனக்கு ஒரு மாரி இருந்துச்சு. அவ திருந்திட்டா. அதனால தான் அவள நான் கூட்டிட்டு வந்தேன்." அப்படி சொல்லி சொல்றா. சரின்னு சொல்லி ஹீரோயினுக்கு இருந்தாலும் சோகமா தான் இருக்கு. வந்து ரூம்ல உட்காந்துர்றா. வந்ததும் ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் மேரேஜ்க்காக ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து காட்டுவான். ஹீரோ, ஹீரோயின் ஹேப்பியா அந்த ஃபோட்டோ 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு கேமராவும் வாங்கிட்டு வந்திருப்பான். யாருக்காக? ஹீரோயினுக்காக. ஒரு வாட்டி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அவ கேட்டிருப்பாள்ல, "இந்த கேமரா அழகா இருக்குல்ல" அப்படி சொல்லி. அவன் வாங்கிட்டு வந்திருப்பான் இவளுக்காக கிஃப்ட். இதெல்லாம் வெளிய நின்னு சூசு பொறாமையில பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட சொல்றாங்க. "நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்." அந்த மாரி சொல்றாங்க. அவங்க 2 பேருக்கு ஹேப்பியா இருக்கு. ஆனா சூசுக்கு வந்து பொறாமையா இருக்கு. இருந்தாலும் வந்து எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது. என் பிரதர நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சும்மா சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும், ஹீரோவும் ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ஏதோ சத்தம் கேட்கும். இரு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஹீரோயின ஒரு அந்த இடத்துலயே விட்டுட்டு ஹீரோ ஓடி போய் அங்க ஒரு பொண்ணு கீழ விழுக போயிருப்பா. அவள வந்து ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டிட்டு வருவான். கூட்டிட்டு வரக்குள்ள ஹீரோயின இங்க வந்து யாரோ கடத்திட்டு போயிருவாங்க. யார் கடத்திட்டு போயிருப்பான்னா, அந்த 2 பேரு. அந்த 2 திருட்டு பசங்க கடத்திட்டு போயிருவானுங்க. கடத்திட்டு போய் வச்சு, "உன்னால தான் வந்து என்னோட அண்ணா வந்து போலீஸ் புடிச்சுட்டு போனாங்க. நீ தான் எங்க அண்ணன மாட்டி விட்ட." அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து கடுப்பாயிடுச்சு. ஹீரோயினுக்கு தான் பவர்ஸ் இருக்குல்ல. பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அடிச்சு, நொறுக்கி வெளிய போயிருவா. அவளே வெளிய போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு கவலையில இருப்பான். ஐயோ! எங்க போயிருப்பா ஹீரோயின் சொல்லி தேடு தேடுன்னு தேடியிருப்பான். அவளுக்கு கிடைச்சிருக்க மாட்டான்.
ஹீரோ வந்து ரொம்ப புலம்பிட்டே இருப்பான் அவங்க அப்பா அம்மாட்ட. ஐயோ! எங்க போய் நான் தேடுறது? அந்த மாரி புலம்பிட்டு இருப்பான். சூசுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் தானே. அவன்ட்ட ஹெல்ப் கேட்க வந்திருப்பான். ஹெல்ப் கேட்க வந்தபோது அந்த குருவி வந்து வந்து ஹீரோவோட மண்டைக்கு மேல நிக்கும். ஐயய்யோ! இந்த குருவி கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேசுவாள்ல, அவ கண்டிப்பா அந்த குருவிக்கு தெரியும். அந்த ஹீரோயின் எங்க இருக்கா? அப்படின்னு சொல்லி குருவிகிட்ட கேட்டுட்டே இருப்பான். கேட்டுட்டு இருக்கும்போது அந்த குருவி வந்து ஒரு ஒரு டைரக்ஷன்ல போகும். அவ பின்னாடியே போவான். குருவி பின்னாடியே. போகும்போது இந்த சைடு பார்க்குறம்போது ஹீரோயின் வந்து மேலயும் கீழயும் சுத்திட்டு இருக்கா. ஐயோ! எங்க போறது? எப்படி போறது? அப்படின்னு தெரியாதபோது சவுண்ட் கேட்குது. என்னடா சவுண்ட் கேட்குதுன்னு வந்து எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. "என்ன எப்படி வந்த? உன்ன யார் இங்க கடத்தி வச்சிருக்கா?" அப்படின்னு கேட்டுட்டே வாயில இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அவ சொல்றா, "என்ன வந்து கடத்திட்டு வந்துட்டாங்க இங்க. நைட் வந்து நான் வந்து தனியா நடந்துட்டு இருக்கும்போது என்ன மூக்குல ஏதோ கர்ச்சீஃப் வச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க." அந்த மாரி சொல்லி அவ புலம்பிட்டு இருக்கா. "என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா திருப்பி அந்த திருட்டு பசங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுக்கு தானே பவர்ஸ் இருக்கு. பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு உட்கார வச்சிடுறா. உட்கார வச்சதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த குருவிய ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்துர்றான். வந்துட்டு "உனக்கு எதுவும் அடிபடல வா ஹாஸ்பிட்டல் போலாம்." ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துர்றான். ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா, அ "எப்படி நீ வந்தேன்னா?" ஹீரோயின் கேட்கறா. "நான் வந்து அந்த குருவிகிட்ட நீ பேசுவல, அந்த குருவி தான் என்ன கூட்டிட்டு வந்துச்சு." அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ண காப்பாத்திருப்பான்ல, அந்த பொண்ணு யாருன்னா, அந்த ஃபேங்கோட தங்கச்சி. உடனே ஃபேங்கும் வந்துட்டு "ரொம்ப தேங்க்ஸ் நீங்க என் தங்கச்சிய சேவ் பண்ணதுக்கு." அந்த மாரி சொல்லி தேங்க் பண்றாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துர்றாங்க எல்லாரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சூசு பார்த்து, "என்ன ரொம்ப சோகமா இருக்க மாரி தெரியுது நான் வந்தது" அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல, இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க என் சிஸ்டர் இன்லாம் எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து இன்ஃபாக்ட் உங்கள பார்த்தா ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்தது" அப்படின்னு சொல்லி சும்மா பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தான் பவர்ஸ் இருக்குல்ல. ஒருத்தவங்க கைய புடிச்சா கூட அவங்க மனசுல தாட்ஸ்ல வந்து என்னலாம் நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிரும். அதே மாரி இவ வந்து இவ பண்ணது, இவ எல்லாமே இவ மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியுது. அதான் என்ன உனக்கு பிடிக்கலல்ல. அட்லீஸ்ட் ஓப்பனா அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. எதுக்கு இப்படிலாம் பச்சையா நடிக்கிற? நடிக்காத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா சுசுவ பார்த்து. அப்பா, அம்மா 2 பேரும் கேட்குறாங்க. "ஏன் இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் சொல்றா, என்ன கடத்திட்டு போனதுக்கு சூசு தான் காரணம். இவ மட்டும் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும், தெரிய வரட்டும்" அப்படின்னு சொல்லியும், சூசு வந்து ஃபர்ஸ்ட் சொல்றா, "இல்லம்மா, இல்லம்மா நான் கிடையாது, நான் கிடையாதுன்னு." அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து சொல்றா, "எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்வெஸ்டிகேட் பண்ணதுல சூசு தான் வந்து சஸ்பெக்ட். இவ தான் வந்து எல்லாம் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லியும், அம்மாவுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. "நீ வந்து வெளிய போ" அப்படின்னு சொல்லி அம்மாவும், அப்பாவும் சூசுவ அடிச்சிடுறாங்க. "என்னவே அடிச்சிட்டீங்களா? இவளுக்காக அடிச்சிட்டீங்களா?" அப்படி சொல்லி சூசு புலம்பிட்டே போறா. "என்னதான் நான் உங்க அடாப்டிவ் சைல்டு தானே, என்ன உங்களுக்கு புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சுசு அழுதுட்டே அந்த பக்கம் போயிடுறா. அப்புறம் மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்கு வேலை பார்க்கலான்னு போறா. அப்போ அவளோட பாஸ் வந்து இந்த பேப்பர்ஸ்லாம் குடுத்து, "நீங்க இதுதான் இன்னைக்கு படிக்கணும். நியூஸ் ரீட் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோயின் வந்து ஏதோ வேலை வருதுன்னு சொல்லி ஹீரோயின் வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் அங்கேயே வச்சுட்டு போறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஃப்ராங்கோட ஃபியான்சிக்கு தான் அவள சுத்தமா பிடிக்காதுல்ல. வேணுக்குன்னே வந்து அந்த அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு திருடிட்டு போயிடுறா. "எப்படி நீ படிக்கிறன்னு நான் பார்க்குறேன். என் ஃபியான்சியே ஆட்டைய போடலான்னு பார்க்குறேன். நீ எப்படி படிக்கிறேன்னு பார்க்குறேன். உன்ன விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பார்த்தா, அந்த பேப்பர்ஸ்லாம் காணோம். எங்க போச்சு இந்த பேப்பர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. பாஸ் வந்து கேட்குறாரு, "நீ படிக்கணும் எங்க பேப்பர்ஸ் எடுத்துட்டு வான்னு." அப்போ சொல்றா, "பேப்பர்ஸ் காணோம்" அப்படின்னு சொல்றா. பாஸ் வந்து சொல்றாரு, "இது ஒரு காப்பி தான் இருக்கு. எப்படி நீ படிக்க போற?" அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி ஆர்குமென்ட் போயிட்டே இருக்கு. அந்த அந்த ஃபேங்கோட ஃபியான்சி வேற வந்து சொல்றா, "ஐயோ! தொலைச்சிட்டாளா? இவ்ளோ இம்பார்ட்டன்டான டாஸ்க் இவளுக்கு குடுத்தீங்கன்னா, இவளாம் இது பண்ணுவாளா? கொஞ்சமாச்சும் அதுக்கு வந்து இவ தகுதி இருக்கா?" அப்படி சொல்லி சொல்லி மாத்தி மாத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஹீரோயின பத்தி. பாஸுக்கும் ஒரு மாரி ஆயிடுச்சு. "உனக்கு இப்படி ஒரு வேலை குடுத்து நீ இப்படி பண்ணிட்டியேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, நான் படிச்சுட்டேன். என்னால பேச முடியும். நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க்காமயே சூப்பரா நியூஸ் ரீட் பண்றா. எல்லாருக்குமே ஷாக். எப்படி அந்த பேப்பர் இல்லாம, கொஞ்சம் கூட இது இல்லாம எப்படி பேசுறா? எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. உடனே இவங்க வந்து திட்டுறாரு அவரு பாஸ் வந்து, "பாத்தீங்களா? அவளோட மெமரி எவ்ளோ சூப்பரா இருக்கு. எப்படி கரெக்ட்டா பேசுறான்னு. நீங்க 3 பேரும் சேர்ந்து எதுக்கு அவள பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க? இருந்து போங்க" அப்படின்னு சொல்லிடுறா. ஃபேங்கோட ஃபியான்சிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க 3 பேரும் சேர்ந்து மாத்தி மாத்தி ஆ ஹீரோயின தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. நீ ஒழுங்கா பேசியிருக்க மாட்ட. நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்ற. எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு சொல்லி கோவத்துல புடிச்சு தள்ளி விட வந்துட்டான். தள்ளி விட்டு நம்ம யார் வந்து புடிக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான். வந்து புடிச்சுட்டான். ஹீரோயின் கீழ விழுகுறதுக்கு முன்னாடி. அப்புறம் 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஃபேங்கோட தங்கச்சியும் வந்துடுறாங்க. வந்தோனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. "ஐயோ! ஃபேங் நீங்க வந்துட்டீங்களா? நான் சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். நான் ஒண்ணும் தப்பா சொல்லல. இவ தப்பானவ. அதனால தான் சும்மா பேசிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொன்னோம். கோவம் வந்துருச்சு ஃபேங்கோட தங்கச்சிக்கு.
வந்து ஒரு பலார்ன்னு ஒரு அற விட்டுர்றா. அற விட்டு இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அவங்கள பத்தி நீ தப்பா பேசுற. அவங்க எவ்ளோ நல்லவங்க தெரியுமா? அவங்கள பத்தி நீ பேசுறியா? அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். அப்புறம் ஃபேங்கும் சொல்றாரு, "எனக்கு நீ இனிமே தேவையே கிடையாது. இப்படி ஒரு தப்பான பொண்ணு என் லைஃப்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது." அப்படின்னு சொல்லி இவ கெஞ்ச ஆரம்பிச்சுட்டா. "ஃபேங் என்ன விட்டுட்டு போயிறாதீங்க, என்ன விட்டுட்டு போயிறாதீங்க. தெரியாம பண்ணிட்டேன் நானு. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சுருங்க." அப்படி சொல்றாங்க. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனோனே அம்மா வந்து பேசுறாங்க ஹீரோயின்ட்ட. வந்து சொல்றாங்க, என்னோட ஆஃபீஸ்ல ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராம் நடக்குது. அங்க நீ கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். கண்டிப்பா வின் பண்ணணும். அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரவுடா ஃபீல் பண்ணுவேன். எல்லார்ட்டயும் உன்ன காட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா நீ எனக்காக பண்ணுவல்லன்னு சொன்னேன்னா, ஹீரோயினும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்றா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அ ட்ரெஸ் எடுக்க வராங்க. எதுக்காகன்னா, அந்த கல்ச்சுரல் ப்ரோகிராம்க்காக ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லி ஹீரோவும், ஹீரோயினும் வராங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு நான் ட்ரையல் பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்கு போறா. அங்கவே தான் வந்து ஹீரோயினோட பயாலஜிக்கல் மதரும், சிஸ்டரும் வராங்க. யாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பாய்சன் குடுத்துருப்பாங்கல்ல, அவங்க தான். வந்துட்டு நம்ப ஹீரோவ பார்த்து அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. இவர் ரொம்ப அழகா இருக்கார்ல, ஹேண்ட்ஸமா இருக்கார்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறா. அந்த ட்ரெஸ் எடுக்கும்போது ட்ரெஸ்ஸ டக்குன்னு கீழ போட்டுர்றா. அவன் வந்து ஹெல்ப் பண்ண வரான் ஹீரோ. ஹெல்ப் பண்ண வரும்போது, ஆ நம்ம தங்கச்சிக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அவர. பாத்துட்டு வெட்கப்படுற மாரி படுறா. "நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் சொல்றான், "நான் வந்து என் ஃபியான்சியோட வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "ஃபியான்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் பொலம்புறா. "எனக்கு அவர புடிச்சிருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஃபியான்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு" அப்படின்னு சொல்றா. அப்புறம் "ஃபியான்சி இருந்தா என்ன? உனக்கு புடிச்சிருந்தா ஓகே" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ட்ரையல் ரூம்லேருந்து வெளிய வரா. வெளிய வந்து அவங்க அம்மாவையும், அந்த தங்கச்சியும் பாத்துர்றா. ஹீரோ வந்து ஹீரோயின பார்த்து கேட்குறான். "உனக்கு அவங்க 2 பேரையும் தெரியுமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அவங்கள விடுங்க. அவங்கள்ட்ட பேசாதீங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, டக்கு டக்குன்னு ஹீரோயின் வெளிய ஓடி வந்துர்றா. "எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துர்றா. வெளிய வந்தேனோ ஹீரோ வந்து கேட்குறான். "யார் அது?" அப்படின்னு கேட்டேனோ, "அவங்க தான் என்னோட பயாலஜிக்கல் மதரும், அவங்க சிஸ்டரும். இவங்க இவங்கனால தான் என்ன வந்து என் தாத்தா வந்து ஊர்ல இருந்தே தொரத்தி விட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்களோ உனக்கு புரியாது நான் சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்னு நடந்து போனான். நடந்து போகும்போது, "இரு இரு நானும் வரேன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோனே ஹீரோயின் வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறா. ரொம்ப மூட் அப்செட் ஆயிட்டா. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "ஒரு வேள அவங்கள மிஸ் பண்றாளோ அவ, அதனால தான் சாப்பிட மாட்டேங்கிறாளோ?" அந்த மாரி சொன்னான். ஹீரோவும் யோசிக்கிறான். "ஒருவேள அவங்கள நெனச்சு அவ மிஸ் பண்றா போல. என்னவா இருக்கும்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லி, அந்த போலீஸ் இருப்பான்ல, அவன் ஃப்ரெண்ட் கூப்ட்டு, "ஹீரோயின பத்தி கொஞ்சம் ஃபேமிலிய பத்தி விசாரிச்சு சொல்றியா?" அப்படின்னு சொன்னேனும், அவனும் சொல்றான். ஹீரோயின் வந்து சின்ன வயசுல ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க அம்மாவும், அப்பாவும் அந்த மாரிலாம் சொல்லிடுறான் ஹீரோ கிட்ட. ஹீரோக்கே ஒரு மாரி ஆயிடுது. ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட சொல்றான். இந்த மாரி ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லணும். ஹீரோவோட அம்மாவுக்கும் கோவம் வந்துருது. இந்த மாரிலாம் கஷ்டப்பட்டுருக்காளா இவ? ஐயோ! பாவமே! நம்மள நல்லா பாத்துக்கணும். நல்லா வச்சு பாத்துக்கணும் அப்டி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் படுத்துட்டு இருக்கா சோகமா. ஹீரோ உடனே வந்து ஃபன்னியா பேசுறேன்னு பேர்ல, "உனக்காக நான் வந்து சிக்கன்லாம் வச்சிருக்கேன். வேணும்னா வந்து சாப்பிடு. இல்லாட்டி நானே சாப்பிட்டுக்கிறேன்" அப்டின்னு சொல்றான். "ஐயோ! சிக்கனா? நான் வரேன்" அப்டின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் உட்காந்து ஒண்ணா சாப்பிடுறாங்க. ஹீரோயினும் ஹேப்பியா சாப்பிடுறா. அப்ப வந்து ஹீரோவோட அம்மா சொல்றாங்க, "நீ வந்து கவலைப்படாத. நான் உன்ன என் புள்ள மாரி பாத்துக்கிறேன்" அப்டின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் ஹேப்பி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த பயாலஜிக்கல் மதரும், அவங்க சிஸ்டரையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்க போல. அங்க வந்து ஹீரோயின் வந்து கலந்துக்க போறா போல. அவள எப்படியாச்சும் நீ வின் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு. அவ எப்படியும் தூங்கிருவா. எப்படி வந்து அவ வந்து பண்றா? எப்படி அவ வின் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த காம்படிஷன் நடக்கிற டேவும் வந்துருச்சு. அப்புறம் மதர் இன் லா வந்து ஹீரோயின கூட்டிட்டு வந்து, "இவ தான் என்னோட டாட்டர் இன் லா. இவங்க தான் என் பையன கல்யாணம் பண்ணிக்க போறா. அடுத்த வந்துருங்க எல்லாரும்." அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "உங்க உங்க டாட்டர் இன் லா ரொம்ப கியூட்டா இருக்காங்க." அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, பயாலஜிக்கல் மதரும் அவளோட புள்ளையும் வந்து ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. யார்கிட்டன்னா, அவங்களோட ஹீரோட அம்மாகிட்டயே தப்பா பேசுறாங்க. ஹீரோவோட அம்மா தான் ஆல்ரெடி கோவத்துல இருந்தாங்கல்ல, இவங்க 2 பேர் மேல. நல்லா புடிச்சு வாங்கி விட்டுர்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? என்னோட மருமகள பத்தி நீங்க பேசாதீங்க. எனக்கு அவள பத்தி தெரியும். அவ எப்படி, அவளோட கேரக்டர் எப்படி. நீங்க அவள பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோட அம்மா நல்லா புடிச்சு திட்டி விட்டுர்றாங்க அவங்க 2 பேத்தையும். திட்டி விட்டுட்டு வெளிய வந்துர்றாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் கேட்குறா, "உங்களுக்கு எப்படி இவ்ளோ ஒரு திறமை? அவங்க 2 பேரும் இப்படி பயமுறுத்திட்டீங்களே!" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "ஆமா, ஆமா. உன்ன யாராவது சொன்னா நான் சும்மா இருப்பேனா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் இன் லா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஹீரோ வந்துட்டாரு அந்த இடத்துக்கு. வந்தேனும், "ஆன்டி வந்து ரொம்ப அமேசிங். ஆன்டி நீங்க எப்படிங்க ஆன்டி ஆன்டி இன்னைக்கு என்னலாம் பண்ணாங்க தெரியுமா? எனக்காக வந்து அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க." அந்த மாரிலாம் சொல்றான் ஹீரோ கிட்ட. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினோட தங்கச்சி சும்மா இல்லாம, ஹீரோயின் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல, வேணுன்ட்டே ஏதோ வயித்து வலி மருந்து குடிச்சு கலக்கி விட்டுர்றா, ஹீரோயின் குடிக்கிற காஃபில. அப்புறம் ஹீரோயின் அத குடிச்சுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வலி.
அதுக்கப்புறம் ஹீரோயினோட தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்றா. அப்புறம் வந்து எல்லாரும் பேசுறாங்க, "நல்லா ஆடுறால்ல" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டான்ஸும் முடியுது. முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பெர்ஃபார்மர கூப்பிடுறாங்க. ஹீரோயின பார்த்தா காணோம். எங்கன்னா ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வலி. ஹீரோயின் வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயின காணோம். என்ன ஸ்டேஜுக்கு வரலன்னு சொல்லி போய் தேடுறான். தேடும்போது அவ வயிறு வலியில பார்த்து அவள தூக்கிட்டு இந்த இந்த காம்படிஷன்லாம் முக்கியம் இல்ல. எனக்கு உன் ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லி தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் இங்க வேற கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோயின. ஹீரோயின் திடீர்னு ஸ்டேஜுக்கு வந்து நிக்கிறா. நின்னத பார்த்தீன்னா, அம்மாக்கும் அந்த பொண்ணுக்கும் ஷாக்கு. எப்படி வந்திருப்பா? இவ அத குடிச்சா இல்ல? எப்படி அது இவளுக்கு வயிறு வலிக்காம இருக்கும்? எப்படி வந்து நிக்கிறா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறான்னு சொல்லி, அ அவங்க மதர் இன் லா அனவுன்ஸ் பண்றாங்க. மதர் இன் லா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பெர்ஃபார்ம் பண்றா. அவ பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்க ஒருத்தர் சீஃப் இருக்காரு. அவர்ட்ட வந்து சொல்றான், "இந்த மாரி என்னோட ஒய்ஃப்க்கு வந்து ட்ரக்ஸ் குடுத்துட்டாங்க. அவள வந்து ட்ரக்ஸ் குடுத்து அவளுக்கு வந்து வயிறு வலி வர வச்சுட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் அத பண்ணாங்க." அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து மழுப்புறாங்க. "அ இல்ல நான் பண்ணலன்னு" சொல்லும்போது, இந்த இந்த தங்கச்சி சொல்றா, "எங்க அம்மா தான் குடுக்க சொன்னாங்க. நான் எதுவும் பண்ணல. எங்க அம்மா தான் இப்படி வந்து அக்காக்கு வந்து குடிக்க சொன்னாங்க." அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா அடிச்சிடுறாங்க. அடிச்சு "நான் எங்கடி சொன்னேன்? நீ தான் வந்து இது பண்ணியிருக்க. நான் உன்னோட அம்மா. நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? நான்லாம் கிடையவே கிடையாது." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மழுப்புறாங்க. அந்த சீஃப் கிட்ட "நான் ஒண்ணும் பண்ணல. கண்டிப்பா நான் ஒண்ணும் பண்ணல." அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சாரி கேட்குறாங்க ஹீரோயின்ட்ட. "மன்னிச்சிரு" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அப்புறம் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோட அம்மா வந்து கேட்குறாங்க, "உனக்கு வந்து வயிறு வலி இன்னும் சரியாயிடுச்சாம்மா?" அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்ல வந்து அவளுக்கு வந்து வயிறு வலிச்சுட்டு இருக்கும். ஹீரோ வந்து தூக்கிட்டு போவான்ல. அப்ப வந்து சொல்றான், வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு" சொல்லும்போது, "என்கிட்ட பவர்ஸ் இருக்கு. நீ யார்ட்டயும் சொல்லாத. என்னால சரி பண்ணிக்க முடியும் என்னாலயே" அப்படின்னு சொல்லி இறங்கி அவளையே ஹீல் பண்ணிக்கிறா. ஹீல் பண்ணிட்டு தான் அந்த காம்படிஷனுக்கே வந்திருப்பா. அம்மா கேட்குறாங்க, "எப்படி வயிறு வலி சரியாச்சுன்னு?" ஹீரோ சொல்றான், "அதெல்லாம் சரியாயிடுச்சும்மா. அவளுக்கு சரியாயிடுச்சுன்னு" சொல்லிட்டு மழுப்பிட்டு கூட்டிட்டு வந்துர்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் கல்யாணம் தான். கல்யாணத்துக்கு அந்த சீஃப்பையும் கூப்ட்டுருக்காங்க. அப்புறம் ஹீரோயினும் ஹேப்பியா இருக்காங்க. 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஒரு கிஸ்ஸோட இந்த மூவியும் முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க் யூ.